அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உயிர்களின் வேதி பரிணாமம் என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ஒபாரின் மற்றும் ஹால்டேன். உயிர்களின் வேதி பரிணாமம் என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்னா ஒபாரின் மற்றும் ஹால்டேன். இரண்டாவது வினா, தொல்லுயிரியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்னா லியோனார்டோ டாவின்சி. தொல்லுயிரியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் லியோனார்டோ டாவின்சி. மூன்றாவது வினா, சார்லஸ் டார்வின் பயணம் செய்த கப்பல் எது? HMS பீகல். சார்லஸ் டார்வின் பயணம் செய்த கப்பல் HMS பீகல். நாலாவது வினா, டார்வின் பயணம் மேற்கொண்ட தீவு எது? கேலபாகஸ் தீவு. டார்வின் பயணம் மேற்கொண்ட தீவு கேலபாகஸ் தீவு. ஐந்தாவது வினா, இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யார்? பீர்பால் சகானி. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யார்னா பீர்பால் சகானி. ஆறாவது வினா, தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க். தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பர்க். ஏழாவது வினா, கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார்? WF லிபி. கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார்? WF லிபி. எட்டாவது வினா, ஆர்கியோப்டெரிக்ஸ் என்பது என்ன? புதை படிவ பறவை. ஆர்கியோப்டெரிக்ஸ் என்பது புதை படிவ பறவை. ஒன்பதாவது வினா, ட்ரைசோமி என்பதன் குரோமோசோம்கள் வாய்ப்பாடு என்ன? 2n+1. பத்தாவது வினா, சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹீகோ டி வெரிஸ். இது ஒரு முக்கியமான வினா. சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியது யார்னா ஹீகோ டி வெரிஸ்னு வரும். 11வது வினா, இடியோகிராம் என்பது என்ன? ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் ஆகும். 12வது வினா, ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எது? ஆக்சான்கள். ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள். அடுத்த வினா, வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் இடம் எது? முகுளம். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் இடம் எது? முகுளம். 14வது வினா, மூளையில் ஏற்படும் கட்டி, காயங்கள் மற்றும் வலிப்பு போன்ற நோய்களை கண்டறிய உதவும் கருவி பெயர் என்ன? எலக்ட்ரோ என்சோப்ளோகிராம். 15வது வினா, RH காரணியை கண்டறிந்தவர் யார்? லான்ஸ்டீனர் மற்றும் வீனர். RH காரணியை கண்டறிந்தவர் லான்ஸ்டீனர் மற்றும் வீனர். 16வது வினா, நவீன உடற்செயலின் தந்தை யார்? வில்லியம் ஹார்வி. நவீன உடற்செயலின் தந்தை யார்? வில்லியம் ஹார்வி. 17வது வினா, முயலின் விலங்கியல் பெயர் என்ன? ஓரிக்டோலெக்ஸ் கியூனிகுலஸ். அடுத்த வினா, பல் வாய்ப்பாட்டின் அடிப்படையில் முயலில் காணப்படாத பல்வகை கோரைப்பல். அடுத்த வினா, ஒளிவினையை முதலில் கண்டறிந்தவர் யார்? ராபின் ஹில். ஒளிவினையை முதலில் கண்டறிந்தவர் யார்னா ராபின் ஹில். 20வது வினா, மார்பின் என்பது எதன் தாது? கால்சியம். மார்பின் என்பது கால்சியத்தோட தாது. 21வது வினா, அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். 22வது வினா, சலவைத்தூள் என்பது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஒரு முக்கியமான வினா. சலவைத்தூள் என்பது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. 23வது வினா, போர்ட்டோ கலவை என்பது என்ன? பூச்சிக்கொல்லி. போர்ட்டோ கலவை என்பது பூச்சிக்கொல்லி. 24வது வினா, ஜிப்சம் என்பது என்ன? கால்சியம் சல்ஃபேட். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட். 25வது வினா, மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய பயன்படுவது எதுனா டங்ஸ்டன். மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய பயன்படுவது டங்ஸ்டன். 26வது வினா, துரு என்பதன் என்ன? இது நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு. துரு என்பது நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு. 27வது வினா, வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு எதுனா ஸ்ட்ராட்டோஸ்பியர். வளிமண்டலத்தோட இரண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்த வினா, ஒரு ஒளியாண்டோட மதிப்பு 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர். அடுத்த வினா, பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளதுன்னா
25,000 ஒளியாண்டு. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளதுன்னா 25,000 ஒளியாண்டு. 30வது வினா, பாதரசத்தின் அடர்த்தி மதிப்பு யாதுன்னா 13,600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப். அடுத்த வினா, வட்டத்தின் பரப்பளவுக்கான உதவும் வாய்ப்பாடு πr². 32வது வினா, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி. 33வது வினா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். 34வது வினா, நெப்டியூன் சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளதுன்னா 30 வானில் அலகு தூரத்தில் உள்ளது. 35வது வினா, அடினைன் மற்றும் தயமின் இடையே காணப்படுவது இரட்டை பிணைப்பு. அடினைனோ தயமின் இடையே காணப்படுவது இரட்டை பிணைப்பு. 36வது வினா, குவானைன் மற்றும் சைட்டோசின் இடையே காணப்படுவது முப்பிணைப்பு. அடினைன் மற்றும் தயமின் காணப்படுவது இரட்டை பிணைப்பு. குவானைன் மற்றும் சைட்டோசின் காணப்படுவது முப்பிணைப்பு. 37வது வினா, உலக உணவு தினம் எப்பொழுது? அக்டோபர் 16. உலக உணவு தினம் எப்போதுனா அக்டோபர் 16. 38வது வினா, உலக சுகாதார தினம் எப்பொழுது? ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. 39வது வினா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுனா பென்சிலின். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பென்சிலின். 40வது வினா, பென்சிலின் மருந்து எந்த வகை பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது? பென்சிலியம் நொட்டேட்டம். பென்சிலின் மருந்து எந்த வகை பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டதுன்னா பென்சிலியம் நொட்டேட்டம். அடுத்த வினா, அம்மோனியா எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது? ஹேபர் முறையில். அம்மோனியா ஹேபர் முறையில் தயாரிக்கப்படுகிறது. 42வது வினா, செல்லின் உணவு தொழிற்சாலை எது? பசுங்கணிகம். செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம். 43வது வினா, நமது காதில் உள்ள அங்கவடி எலும்பின் நீளம் 2.8 மில்லிமீட்டர். அங்கவடி எலும்பின் நீளம் 2.8 மில்லிமீட்டர். 44வது வினா, தைராய்டு சுரப்பி உள்ள இடம் எது? கழுத்து. தைராய்டு சுரப்பி உள்ள இடம் கழுத்து. 45வது வினா, விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி. விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி. 46வது வினா, நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் யாருன்னா வில்லியம் பெட்வெல். நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் யாருன்னா வில்லியம் பெட்வெல். 47வது வினா, கால்பந்தை உதைத்தல் என்பது எந்த விசைக்கு எடுத்துக்காட்டுனா தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு. 48வது வினா, லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுகிறதுனா பாலின் தரத்தை. லாக்டோமீட்டர் பாலின் தரத்தை கணக்கிட பயன்படுகிறது. 49வது வினா, அமைதியாக கொள்ளும் நோய் இரத்த அழுத்தம். அமைதியாக கொள்ளும் நோய் இரத்த அழுத்தம். 50வது வினா, உலோகங்களை ஒட்ட பயன்படுவது எதுனா ஆக்சி அசிட்டலின். உலோகங்களை ஒட்ட பயன்படுவது ஆக்சி அசிட்டலின். நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.